போ போய் வீடு வாசல் எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணு. ஏய், உன்னதான் போ சொல்றாங்க. இல்ல அத்தை, வேலைக்கு போகணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் நானா உன்னை வேலைக்கு போக சொன்னேன்? நீ பாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் செய்யாம இருந்தா எப்படி? முதல்ல வீட்ல இருக்கிற வேலையை செஞ்சு முடி, அப்புறம் போய்க்கலாம். என்னம்மா இப்படி யோசிக்கிற? அன்னைக்கு என்னமோ உன் புருஷன் மலர் வேலைக்கு போறதுனால எந்த மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு குறையாதுன்னு சொன்னா, நீ யோசிக்கிறத பார்த்தா சின்னம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரியும் அவங்கள மதிக்காத மாதிரியும் இருக்கு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. நான் போய் பெருக்கிட்டு வரேன். அத்தை, நான் பெருக்கிட்டு வந்துட்டேன். நான் போய் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். இருமா, அதுக்குள்ள எங்க போற? சமையல் ரூம்ல பாத்திரம் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கு, அதெல்லாம் போய் கழுவி வச்சுட்டு போ. காலையில தான் அத்தை எல்லாத்தையும் கழுவுனேன். அதெல்லாம் நேத்திக்கு சமைச்சு சாப்பிட்ட பாத்திரங்க. இப்போ இன்னைக்கு காலையில சமைச்சது சாப்பிட்டதெல்லாம் விழுந்து கிடக்குது. போ போய் எல்லாத்தையும் அலம்பி வை. என்ன? சரிங்க அத்தை. அத்தை, அப்புறம் மாடியில் இருக்கிற ரூம் எல்லாம் ஒரே ஒட்டடியா இருக்கு, போய் அடிச்சு விட்டுடு. அத்தை, அந்த வேலையை வேணும்னா நான் சாயந்தரமா வந்து பார்க்கட்டுமா அத்தை? ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. நல்லா இருக்குதே. பொழுது போய் விளக்கு வைக்கிற நேரத்துல ஒட்டடை அடிச்சா வீடு விளங்குமா? போ போ போய் அடிச்சு விட்டுட்டு அப்புறமா கிளம்பு. பவுன் அண்ணி வீட்ல தானே அத்தை இருக்காங்க, அவங்கள வேணா. ஏய், எந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேணாம். சொல்லுங்க விஜய். வெற்றி எங்கடா? வெற்றியோட பைக்கு ரிப்பேர் ஆகி போச்சுன்னு சொல்லி வெற்றியும் தங்கராசனும் ஒர்க் ஷாப் வரைக்கும் போயிருக்காங்க. வந்துட்டாங்கல்ல. என்ன ரெண்டு பேரும் என்ன வெற்றி, வண்டியை ரெடி பண்ணிட்டியா? இல்லண்ணா. ஐயா அப்பச்சி, வெற்றி வண்டிய வெள்ளத்திலே போய் சரி பண்ணிட்டு வரக்கூடாதாயா? ஏன் அப்பச்சி, என்னாச்சு? அந்த பிள்ளைய வேலைக்கு போக விடாம உன் ஆத்தாலும் உன் அக்காலும் வீம்புக்குன்னே வேலை வாங்கிட்டு இருக்காளுங்க. உள்ள போய் என்னன்னு பாரு போ. அத்தை, நான் ஒட்டடையில அடிச்சிட்டேன் அத்தை, கிளம்புறேன். சரி சரி. அப்படியே அங்க துணியெல்லாம் இருக்கு, அது. அம்மா, என்னடா? மலருக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுமா. இப்ப போனாலே லேட் ஆயிடும். இதுல துணியை வேற துவைச்சிட்டு எப்படிமா போக முடியும்? ஏன், நீ தானே அன்னைக்கு பகுமானமா சொன்ன மலர் வேலைக்கு போறதால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அவ குடுக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் குறையாது, வீட்டோட எந்த வேலையும் கெடாதுன்னு. அப்புறம் என்ன இப்ப வந்து எப்படி சொல்லிட்டு இருக்க?
அவ பாட்டுக்கு கிளம்பி வேலைக்கு போயிட்டா இந்த வேலையெல்லாம் யார் செய்யறது? அம்மா அதான் பவுனக்கா இருக்காங்கல்ல. பவுன் எம்பிட்டு வேலைதான் செய்வா? அவளும் பாவம் தானே. அவளுக்கு என்ன நம்ம சம்பளமா கொடுக்கறோம்? 3 வேளை சோறு போட்டு வீட்டுல தங்க வச்சிருக்கோம். அதுக்காக அவளை மாடு மாதிரி நம்ம வேலை வாங்க முடியுமா? என்ன அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லு. இப்ப என்னம்மா, துணி தானே துவைக்கணும். இந்த ஒரு தடவை வேணா தோபி கிட்ட கொடுத்து துவைச்சுக்கலாம். எப்படி எப்படி எப்படி? இவ்ளோ பெரிய குடும்பத்தோட துணியையும் டோபி கிட்ட கொடுத்தா எவ்வளவு காசு ஆகும்? இவ வாங்குற மொத்த சம்பளத்தையும் நம்ம டோபி கிட்ட தான் கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு இவ வேலைக்கு போகணும்? அத்தை, நான் ஒன்று சொல்லட்டுங்களா? என்ன மாப்ள? நீங்க மலர் அதை செய் இதை செய்யன்னு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க 2 பேருக்கும் வேலைக்கு நேரமாச்சு, அது தெரியுமில? மணி இப்பவே 9 ஆக போதுமா? இப்பவே நீங்க கிளம்புனா கூட போய் சேர்றதுக்கு லேட் ஆகி போயிடும். அப்புறம் உங்க மேனேஜரு உங்களை வைய மாட்டாரா? நாம லேட்டா போனா அந்த மீசக்காரன் நம்மள வறுத்து எடுத்துருவானே. இப்ப என்ன பண்றது? பொம்பளை ஆளுங்க எல்லாரும் வேலைக்கு போங்க. துணி துவைக்கிற வேலை தானே, அதை நாங்க பாத்துக்கிறோம். இல்லைன்னா கடையில கொடுத்து துவைச்சுக்கிறோம். நீங்க முதல்ல வேலைக்கு கிளம்புற வழியை பாருங்க. மலரு, நீ பள்ளிக்கூடத்துக்கு போமா. சரிண்ணா, நான் பேக் எடுத்துட்டு கிளம்புறேன். சரிம்மா. ஆளை பாரு, நல்ல அரக்கா அப்படிக்கு தாவணி கட்டி விட்ட மாதிரி. மலர், என்னங்க? வண்டியில் உட்காரு. இல்லைங்க, நான் ஆட்டோல போயிடுறேன். ஏய், ஆட்டோல போனா லேட் ஆயிடும். நீ பின்னாடி உட்காரு, நான் டிராப் பண்றேன். போலாமா? சரி, போலாம். அந்த பிள்ளைய வேலைக்கு போக விடாம என்ன வில்லத்தனமான நம்பியார் வேலையெல்லாம் பார்க்குறாளுங்க பாரு. ஆமா மிஸ், இதுகளுக்கெல்லாம் சின்ன பிள்ளையில பால் கொடுத்து வளர்க்கறதுக்கு பதிலா பால் டாயில கொடுத்து வளர்த்துருப்பாங்க போல. 3 எம்புட்டு விஷமா யோசிக்குது. ஏய், டேய், என்ன என்னடா இது? என்னது? என்னடா இது? சும்மா ஒரு ஜாலிக்கு மிஸ். அடிக்கு இருக்கு போய் ஓடாதடா. என்னங்க, என்னாச்சு? தெரியலையே மலர். பார்த்து. என்னாச்சுங்க? தெரியலையே. பெட்ரோல் இல்லையாங்க? இல்ல, அதெல்லாம் இருக்கு. இல்ல மலரு, பெட்ரோல்லாம் இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தான் காலையில மெக்கானிக் ஷெட்டுக்கு கொண்டு போனேன். ஸ்பார்க் பிளக் அடைச்சிருக்கு போல இருக்கு. இதை பார்க்காம விட்டுட்டாரு. அதை கழட்டி தொடச்சு போடணும், ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஐயோ, அவ்வளவு நேரம் ஆகுமா? எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுங்க. சாரி மலரு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்பப்போ இந்த பிரச்சனை வரும். அப்பெல்லாம் நான் இதை கழட்டி தொடச்சு போட்டுட்டு ஓட்டிட்டு போயிடுவேன். ஆனா இன்னைக்கு சமயம் பார்த்து இப்படி கால வாரி ஓடுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு ஏங்க வண்டியை குறை சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நடந்தே போய்க்கிறேன். நடந்தா? எவ்வளவு தூரம் நடந்து போவேன்? ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் இல்லைங்க, இங்க இருந்து பக்கம் தானே, நான் நடந்தே போய்க்கிறேன். சரி, அப்போ வா, நானும் உன் கூட துணைக்கு வரேன். மலர் மிஸ், என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க?
இல்ல ஒன்றும் இல்லை, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நின்றுட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு நேரமாச்சே, வரீங்களா? சேர்ந்து போலாம். ஆ ஓகே மலர், நீ அவங்க கூட போயிடு. சரிங்க, நான் வரேன். தேங்க்ஸ். நீ எதுக்கு என்கிட்ட தேங்க்ஸ் சொல்ற? நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். தேவையில்லாம ஒன்று நடக்க விட்டுட்டேன். பரவாயில்லைங்க, பக்கத்துல தானே ஸ்கூல் இருக்கு. நான் கோமதி டீச்சரோட நடந்து போய்க்கிறேன். சரி மலர். போலாம், வரேங்க. போலாம். வண்டியா இது? சமயம் பார்த்து கவுத்துருச்சு. டீச்சர், ஏன் டீச்சர், யார் இவரு? டீச்சர், யார் இவருன்னு கேட்டேன் டீச்சர். டீச்சர், நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லலையே. யார் இவரு? என்னோட ஹஸ்பண்ட். ஓ, இவர்தான் உங்க வீட்டுக்காரரா? உண்மையிலே சொல்றேன் டீச்சர், ரொம்ப அழகா இருக்காரு. உங்களுக்கும் அவருக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. தேங்க்ஸ். ஏய் சீக்கிரம், அந்த மேனேஜர் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி உள்ள போயிடலாண்டி. ஆமா சின்னம்மா, அவ மட்டும் பார்த்துக்கிட்டு தொலைஞ்சிட்டானா அவ்வளவுதான், நாம செத்தோம். அவன் இங்க எங்கேயுமே இல்ல. ஆமா சின்னம்மா, அவ எங்க இங்க இல்ல. வாங்க சரி, வாங்க வா போயிடலாம். வா வா, சீக்கிரம் வா சீக்கிரம். அப்பாடி, அந்த மேனேஜர் கண்ணில் படாம வந்துட்டோண்டி. ஆமா இல்ல. குட் மார்னிங் சார். சார், குட் மார்னிங்க. இன்னொரு 1/4 மணி நேரம் லேட்டா வந்திருந்தா குட் ஆஃப்டர்நூனே ஆயிருக்கும். என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? வேலைக்கு சேர்ந்த 2வது நாள் லேட்டா வந்திருக்கீங்க. உங்க இஷ்டத்துக்கு வர்றதுக்கு இது என்ன உங்க அப்பா வீட்டு கம்பெனியா? ஏமா லேட்டு? லேட் ஆயிடுச்சு சார். அதான் நான் ஏன் லேட்டுன்னு கேக்குறேன். பஸ் கிடைக்கல சார். அது எப்படி கிடைக்கும்? நீங்க 8 மணிக்கே போய் நின்றுருந்தீங்கன்னா பஸ் கிடைச்சிருக்கும். நீங்க 9 மணிக்கு வேலைக்கே வந்திருக்கலாம். ஆனா நீங்க 10 மணிக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னீங்கன்னா எப்படி பஸ் கிடைக்கும்? உங்களை மாதிரி தானே எல்லாரும். அவங்கெல்லாம் எப்படி நேரத்தோட வந்திருக்காங்க? நீங்க மட்டும் ஏதோ பெரிய முதலாளி கணக்க வர்றீங்க. இங்க பாருங்கம்மா, உங்க எல்லாரையும் கண்காணிக்க தான் நான் இங்க இருக்கேன். எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது. இவ்வளவு பெரிய யூனிட்டை முதலாளி என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? 25 வருஷமா அதை நான் கட்டி காத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இது நாள் வரைக்கும் இந்த கம்பெனிக்கு ஒருத்தர் கூட லேட்டா வந்ததில்லை.
ஏன் தெரியுமா? எல்லாம் இந்த குமரேச மேல இருக்கிற பயம்தான். ஆனா நேத்து வேலைக்கு சேர்ந்த நீங்க உங்க இஷ்டத்துக்கு லேட்டா வர்றீங்க. ஆஹா, இல்ல சார், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இங்க மன்னிச்சிருங்க. இனிமே லேட்டா வர மாட்டோம். இல்ல, முதலாளி கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு நாள் சம்பளத்தை பிடிக்க சொல்ல போறேன். சார் சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். ஆமா சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். நீங்க பண்ண தப்ப நாங்க மன்னிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் அதுவே பழகிடும். அதனால நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். ஐயோ, இன்னைக்கு உங்களுக்கு கம்பெனிக்குள்ள வேலை இல்ல, வெளியில தான் வேலை. வெளியா? போய் மொத்த கம்பெனியவும் கூட்டி சுத்தப்படுத்துங்க, போங்க. சார், நீங்க என்ன தினமும் எங்க வேலையை மாத்திட்டே இருக்கீங்க? நூல் மில் வேலைன்னு தானே சொன்னீங்க. பின்ன என்ன இப்ப வந்து கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ இங்க என்ன வேலை செய்யணுங்கிறத சொல்லத்தான் நான் இங்க இருக்கேன். சொன்ன வேலையெல்லாம் செய்யறதா இருந்தா வேலையை பாருங்க, இல்லன்னா அப்படியே கிளம்பி போயிருங்க. சின்னம்மா, பேசாம திரும்ப போயிடலாமா? திரும்பி போனா நாம அந்த மலர்கிட்ட தோத்து போன மாதிரி ஆயிடும்டி. அதுக்காக இந்த மொத்த மில்லையும் கூட்டி பெருக்கிற வேலையை சின்னம்மா. என்னடி பண்றது? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். தேவையில்லாம வசந்தம் பேசி இப்ப பாரு, கண்டவங்கிட்ட எல்லாம் வாங்கி கட்டிக்க வேண்டியதா இருக்கு. வேலையை பார்க்க சொன்னா என்ன ரெண்டு பேரும் நின்று கதை பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார். கதை பேசல சார், இந்த மொத்த கம்பெனியையும் எப்படி சுத்தம் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். போங்கம்மா, போய் வேலையை பாருங்கம்மா. பாடி ஆத்தாடி ஆத்தே, தப்பு பண்ணிட்டோண்டி, தப்பு பண்ணிட்டோம். காலையில அவளை வீட்டை பெருக்கு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னதுக்கெல்லாம் அந்த கடவுள் இவ்வளோ சீக்கிரம் திருப்பி கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏம்மா, ரெஸ்ட் எடுக்கிறீங்களா இங்க ரெண்டு பேரும்? எதிரிங்க. இல்ல சார். போங்கம்மா, போய் வேலையை பாருங்க, போங்க. என்னம்மா மூச்சு வாங்குறீங்களா? போமா, போய் கூட்டி பாருங்க, வேலையை பாருங்க. என்னம்மா, டயர்டா இருக்கா? ஆமா சார். ஆமா சார். நான் வேணா ஜூஸ் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். வித் ஐஸ் ஒன்று, வித்தவுட் ஐஸ்ல ஒன்று. கொன்னே போடுவேன், போய் வேலையை பாருங்கம்மா. எங்க இருக்கிறாரு? ஆளு காணோம். இங்க தானே சுத்திக்கிட்டு இருப்பாப்ல. எங்க போயிருப்பாரு? தண்டசோறு, தண்டசோறு. உன்ன மாதிரி ஒரு மானங்கட்ட பொறுப்பு இந்த பூமியில பிறந்தது வேஸ்ட்ன்னு நினைக்கிறேன். உனக்குலாம் சூடு சொரணை ஏதாவது இருக்காடா? ஒருத்தர் இம்பிடி தூரம் சொல்றான்னா இந்நேரம் சூடு சொரணை வெக்கம் மானம் இருக்கிறவ என்ன செய்யணும்? தட்டை தூக்கி எரிஞ்சிட்டு நேரா மேலூர் சந்தைக்கு போய் மூட்டை தூக்கியாவது சாயந்தரத்துக்குள்ள ஒரு 50 ரூபா சம்பாரிச்சு அதுல டீயும் பண்ணு வாங்கி சாப்பிட்டு பசியாத்திருக்கணும். இந்த இருக்கிறார்ல, ஆனா இங்க வந்து உட்காந்து தனியா என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்தா ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கே. டேய் மாப்ள, புகழ் பேசுறேன்டா. எப்பறாக? ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கால் பண்ணா. கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. அர்ஜென்ட்டான விஷயமா? அப்படி என்னவா இருக்கும்?
உடனே ஒரு வேலை ஒன்று வேணும். இதான் அரேஞ்ச் பண்ண முடியுமா? யாருக்குண்ணா? எனக்கு தான்டா கேட்குறேன். பரவாயில்லையே, போடல பையன் ஃபோன் பண்ணி வேலையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைடா, இப்போதைக்கு எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே, எனக்கு பரவாயில்ல. ஆனால் மினிமம் ஒரு 15 ரூபா சம்பளம் இருந்தால் நல்லா இருக்கும்டா.